பாக்கியலட்சுமி தொடரில் கோபியை பார்க்க ஷெஃப் ஆனந்த் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது கோபியும் நண்பரும் அங்கே வராரு. பக்ரீத் ஆர்டரில் சொதப்பின மாதிரி இந்த ஆயுத பூஜை ஆர்டர்லேருந்து அவளை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு தீவிரமாக யோசிக்கிறாரு. நான் அவளை முட்டாள்னு கூப்பிடுவேன். நிச்சயமாக அவள் வடிகட்ட முட்டாள் தான். பக்ரீத் ஆர்டரில் சொதப்பினட்டு தெரிஞ்சும் உன்னை திரும்பவும் ஷெஃபாக வேலைக்கு சேர்த்துக்கிறா பாரு, நிச்சயம் அவள் முட்டாள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு யாரை சொல்கிறேன்னு கேட்குறாரு. உனக்கு தெரியும்ல அப்படின்றாரு. பாக்கியாவியா சொல்கிற அப்படின்னு அவங்க நண்பர் கேட்குறாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு உதவுறதுக்கு அந்த லேம்ப் போஸ்ட் இருக்கான், இன்னொருத்தன் வேறு இருக்கான். 2 பேர் சேர்ந்து உதவி பண்ணி தான் காப்பாற்றிட்டாங்க. ஆனந்த் சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் அவர் பணம் கொடுத்தனால தான் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சார், அந்த ஆர்டர் நல்லா பண்ணா கஷ்டம், சொதப்புறதுன்னா ஈஸி. நான் பார்த்துக்கிறேன். யாரும் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ஆர்டரை நான் சொதப்பி விடுறேன். அவங்க தெரிஞ்ச சர்க்கிள் மூலியமாக தான் அவள் தப்பிச்சிட்டு வரா. அவங்க கொடுத்த ஆர்டர் மூலயமா அவங்களே பாக்யாவை வெறுத்து ஒதுக்கி அவளை தனியாளாக நிற்க வைக்கிறேன் அப்படின்னு கோபி ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. பட விழா நடக்குது. அங்கே ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க. வரலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. கோபி பூ கொடுத்து எழிலுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அதை வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் நிற்கிற எழில் அவங்க மனைவி கண்ணை காட்டி வாங்கிக்க அப்படின்றாங்க. பட விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் கோபி அவங்க குடும்பத்தார் நலம் விசாரிக்கிறாரு. அவருக்கு அட்வான்ஸும் கொடுக்குறாரு.